அந்த மாதிரி இப்போ நம்ம கிட்ட ஒரு பார்ட்ஸ் இல்லைன்னா நம்ம ஊனமுற்றவங்க தானே நம்ம உடம்புல. ஆமா கண்டிப்பா. அப்போ நம்ம அப்ளை பண்ணலாம்ல. நம்ம நீ என்னையா சேர்க்கிற? இல்லப்பா உனக்கு தான் மூளையே இல்லையே, அப்போ நீ ஊனமுற்றவர் தானே. நீ ஒருத்தன் தாண்டா இப்படியெல்லாம் டிஃப்ரெண்டா யோசிக்கிறேன். காமெடி அப்படியே கண்டு போய் அப்ளை பண்ண வேண்டியது தான். என் பொண்டாட்டி மூளையே கிடையாது, அதனால எங்களுக்கும் ஒரு பங்கு கடை போட்டு தாங்க, நாங்களும் பொழைச்சிக்கிறோம்னு சொல்லிட்டு. என்ன ஒரு புத்திசாலித்தனம். என்ன சொல்றேன்? அப்படின்னா உனக்கு தான் மூளை. உனக்கெல்லாம் பஸ்ல ஏறினா சீட்டு கிடைக்கும்ல, முன்னாடி சீட்டு. ரவி வேணா ரவி, நானே கடுப்புல உட்காந்துட்டு இருக்கேன். என் நிலைமை இப்படி இருக்கேன். என்ன உனக்கு என்ன நிலைமை? அங்கங்கள எப்படி எல்லாம் இருக்காங்க பொண்ணுங்க? எப்படி இருக்காங்க? பொண்ணுங்க மாதிரி இருக்காங்க. டேய் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வர்றா. புருஷங்காரங்க நல்லா அழகா ஸ்டைலா இருந்தா எந்த முன்னாடி விட்டு போறா? அததான் நான் சரி பண்ணிக்க பாக்குறேன். அதுதான் நானும் சரி பண்ணிக்க பாக்குறேன். அப்ப நீ உன்னை பாத்துக்கிற மாதிரி என்ன நான் பாத்துக்கணும், அது துட்ட கொடு. இனிமே நானும் ஜிம்முக்கு போறேன். 2 வேளை குளிக்க போறேன், 4 முறை பல்லு விளக்க போறேன், ஸ்டைலா கூலிங் கிளாஸ் போட்டுட்டு டிஷர்ட் போட்டுக்கிட்டு சின்ன பையன் மாதிரி மாற போறேன். நீ என்னைய மட்டுமே செட் அடிக்க போற. அதே மாதிரி நீ என்ன மட்டுமே சைட் அடிக்கணும், என் கூடவே இருக்கணும். ஓயாமல இந்த மூஞ்ச பார்க்க முடியாது. சாம்பார் கவரை மிரிச்சிட்டேன்டி. ஷப்பா எப்பா ஆமா மழை வர மாதிரி இருக்குல்ல, மேகமூட்டமா இருக்கு. இல்ல அனைவா மழை வர இல்லையா? இல்ல. ஏன் கண்ணு தெரியல உனக்கு? அங்கே பாரு கருப்பு கருப்பா இருக்கு பாரு மேலே. ஏன் உனக்கு கண்ணு தெரியலையா? என் முடி இப்படி இருக்கிறது. நான் எப்படி இருக்கேன்னு உனக்கு கண்ணு தெரியுதா தெரியலையா? நீ நல்லா தாண்டி இருக்க. எனக்கு எவ்வளவு குறைகள் இருக்கு. மூளை இல்ல, அதான் வேற என்ன. மற்றபடி நல்லதான் இருக்கு. மூளை எல்லாம் இருக்கதான் செய்யுது மண்டையில, முடிதான் சரியில்லை. இப்போ அரசாங்கத்துல எல்லாம் வந்து ஊனமுற்றோர்களுக்கு வந்து உதவி பண்றாங்கல்ல. ஆமா. இப்போ அரசாங்கத்துல வந்து இந்த ஊனமுற்றோர்கள், ஆதரவற்றோர்கள், முக்கியமா இந்த ஊனமுற்றோர்கள்லாம் வந்து இந்த பங்குலாம் வச்சு தருவாங்கல்ல. ஆமா. அதெல்லாம் நம்ம அப்ளை பண்ணலாமா? அதை நம்ம எதுக்கு அப்ளை பண்ணோத? இப்போ உடம்புல நம்ம ஒரு பார்ட்ஸ்ல நம்ம ஊனமுற்றவங்க தானே. நம்ம ஆமா, இப்போ நம்ம கை இல்லைன்னா ஊனமுற்றவங்க, கால் இல்லைன்னா ஊனமுற்றவங்க, ஒரு கண்ணு இல்லாத ஊனமுற்றவங்க, காது கேட்கலன்னா அவங்க கூட ஒரு ஊனமுற்றவங்க தான். அந்த மாதிரி இப்போ நம்ம கிட்ட ஒரு பார்ட்ஸ் இல்லைன்னா நம்ம ஊனமுற்றவங்க தானே நம்ம உடம்புல. ஆமா கண்டிப்பா. அப்போ நம்ம அப்ளை பண்ணலாம்ல. நம்ம நீ என்னையா சேர்க்கிற? இல்லப்பா உனக்கு தான் மூளையே இல்லையே, அப்போ நீ ஊனமுற்றவர் தானே. நீ ஒருத்தன் தாண்டா இப்படியெல்லாம் டிஃப்ரெண்டா யோசிக்கிறேன். காமெடி அப்படியே கண்டு போய் அப்ளை பண்ண வேண்டியது தான். என் பொண்டாட்டி மூளையே கிடையாது, அதனால எங்களுக்கும் ஒரு பங்கு கடை போட்டு தாங்க, நாங்களும் பொழைச்சிக்கிறோம்னு சொல்லிட்டு. என்ன ஒரு புத்திசாலித்தனம். என்ன சொல்றேன்? அப்படின்னா உனக்கு தான் மூளை. உனக்கெல்லாம் பஸ்ல ஏறினா சீட்டு கிடைக்கும்ல, முன்னாடி சீட்டு. ரவி வேணா ரவி, நானே கடுப்புல உட்காந்துட்டு இருக்கேன். என் நிலைமை இப்படி இருக்கேன். என்ன உனக்கு என்ன நிலைமை? அங்கங்கள எப்படி எல்லாம் இருக்காங்க பொண்ணுங்க? எப்படி இருக்காங்க? பொண்ணுங்க மாதிரி இருக்காங்க. டேய் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வர்றா. எல்லா பொண்ணுங்கள மாடலா இருக்காங்க எல்லாரும். மாடலாவா? ஆமா. மாடல்ல அப்படி இந்த ஃபேஷன் டிவில வர 2 பீஸ் போட்டுக்கிட்டா? பைத்தியம், 2 பீஸ் போட்டா மாடலா? வேற எப்படி சொல்ற? ஹேர் பாரு, ஹேர் வந்து இப்படி சுருட்ட முடியா இருக்கு, எனக்கு கர்லிங் ஹேரா இருக்கு. இது கடவுள் கொடுத்தது, அப்படிதான் இருக்கும். இதே நீ என்ன பண்ண போற? ஓ, மொட்டை அடிச்சுக்க போறியா? உங்ககிட்ட சொல்றதே வேஸ்ட்னு நினைக்கிறேன். என்ன சொல்லு? எனக்கு ஸ்ட்ரைட்னிங் பண்ணணும்டா, ரொம்ப முக்கியம். ஸ்ட்ரைட்னிங் பண்ணுமா? ஆமா. எதுக்கு இப்ப திடீர்னு அந்த ஆசை வந்துச்சு உனக்கு? ஏன் எனக்கும் ஆசை இருக்காதா எல்லாரும் மாதிரி நானும் இருக்கணும்ட்டு? எல்லாருக்கும் ஆசை வரலையே. ஏதோ அந்த பாட்டிக்கு அந்த ஆசை வரலையே, பூ விக்கிற பாட்டிக்கு. அவங்க முடியெல்லாம் சுட்டு சுட்டையா இருக்கு, கொண்டை போட்டு இருக்காங்க, நல்லா எண்ணெய் தச்சு தடவி இருக்காங்க. என்னோட ஃபீலிங்ஸே புரிஞ்சுக்க மாட்டியா ரவினி? உன் ஃபீலிங்ஸ் புரிஞ்சுக்காமே அவங்க கூட இருக்கேன் நானு. என்னோட தேவை என்ன, எனக்கு என்ன வேணும், நான் என்ன ஆசைப்படுறேன், இவளோட மனசுல என்ன இருக்கு, அதெல்லாம் போய் கண்டுபிடிச்சு கேட்டு குறையெல்லாம் சரி பண்றது கிடையாது. உன் மனசுலப்பா எல்லா மனுஷங்களுடைய மனசுலயும் பார்த்தோன்னா ரத்தம் சதையா இருக்கும் உள்ள. என்னது? ஒரே ரத்த ஓட்டமா இருக்கும் எல்லாரும் மனசுலயும். உனக்கு அது மட்டும் தான் தெரியும்ல, வேற என்ன சொல்லு? எனக்கு ஸ்மூத்னிங் ஸ்ட்ரைட்னிங்லாம் பண்ணி விட மாட்டியாடா? எதுக்குடி அதெல்லாம் இப்ப நீ பண்ணணும்? என்ன நடிக்க போற? சினிமால நடிக்க போற? இல்ல நடிச்சாதான் போணுமா? ஆமா, கூத்தாடிங்க இந்த நடிகைங்க நடிகரங்க தான் அதெல்லாம் பண்ணிப்பாங்க. சொல்லாத. வேற யாரு? என் வீட்ல இருக்கிற ஹவுஸ் வைஃப்லாம் பண்ணதே கிடையாதா? உனக்கு என்ன 16 வயசு பருவம் நினைப்பா? அதான் பண்ணி என்ன பண்ண போறீங்கன்ற. மண்டை மேல இருக்கிற மயிர்ல என்ன உங்களுக்கு ஸ்டைல் வண்டி கிடக்குன்ற நானு. எங்கவே லாங் டிரைவ் கடவுள் கொடுத்தது, அதை இயற்கையா வச்சுக்கங்கன்ற. அதுல என்ன கொண்டு போயிட்டு சாம்பா குட்டி அதை நீட்டாக்கி அதை என்ன மயிரை நீட்டாக்கி நடி பண்ண போறீங்க? இப்ப யாருடா வந்து அப்படியே இயற்கையாவே வளர்க்குறாங்க? இருக்கிறே வச்சுக்கிறான், இல்லாதே வளர்த்துக்கிறான். எல்லாம் செயற்கையா தான் பாய்க்கிறாங்க எல்லாருமே. நீ எதுக்கு அவங்கள பார்த்து நீயும் சூடு போட்டுக்கிற? பாத்துக்குன்னு கிடையாது, நம்ம பிறந்த மாதிரியே தான் எல்லாம் இருக்காங்களா? ஆரம்பத்துல எப்படி பிறந்தாங்களோ அப்படியே இருக்காங்க. ஒரு கையை வெட்டிக்கிங்க, ஒரு காலை வெட்டிக்கிங்க, அது ஒரு வித்தியாசமா இருக்கும்ல, அதே தான் பண்ணிக்கங்க. அது ஏன் போயிட்டு எல்லாம் முடிய வெட்டிக்கிறீங்க? ஏன் வளர்ந்துரும்ன்ற இது இல்ல? முடிய வெட்டணும்னு சொல்லடா, என்ன முடிய வந்து அழகுபடுத்திக்கணும் தான் நான் கேக்குறேன். நீ அழகாதானே ராதா இருக்க, நீ எதுக்கு மறுபடியும் மேலும் உனக்கு ஓடி மெருகேத்திக்கிட்டு இருக்க? அழகுன்னு உலகத்துக்கு தெரியுமே. உனக்கு என்னதான் ரவி? அண்ணா
அந்த கத்தியை கொஞ்சம் கொடுங்கண்ணே இன்னைக்கு பாருங்க என்ன நடக்குது போகுதுன்னு மட்டும். ஏய் போட்டு தள்ளா நீங்களுமா? யாரே போட்டு சொல்றாரு? எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா? போட்டு தள்ளணுமா? அவரு ஏன் கூட ஏன்னா இந்த கரை தொங்கிட்டு இருக்கு, போற வரப்பெல்லாம் தள்ள இடிக்குது, சரி அதை வெட்டி எடுக்கலாம்னு சொல்லிட்டு நான் சொன்னா உடனே போட்டு தள்ளுற பத்தியா போன எடுத்துக்கிட்டு போனேன். ஆம்பளைங்க புத்தி எடுத்துட்டு போ தான் நினைக்கிறேன். ஒரு கொலவெறியா தான் தெரியுது இதுங்கெல்லாம். இவங்கெல்லாம் அந்த காலத்துல எப்படி பொண்டாட்டி கூட இருந்திருப்பாங்க? பக்கத்துல தான் பின்ன தூரமா வந்திருப்பாங்க. நல்லா கேக்குறாங்க டீட்டெயில். இப்ப இருக்கிற பொண்ணுங்கள்லாம் புருஷங்காரன் கொஞ்சம் குளிக்காமையோ இல்லை குடிச்சிட்டு வந்து அந்த ஸ்மெல்லோடவோ இல்லை வந்து ஒரு மாதிரியா அழுக்கோ இல்லை வார்த்தைகளோ இல்லை கொஞ்சம் ட்ரெஸ்ஸிங் சரியா இல்லைன்னா உடனே என்ன பண்ணுதுங்க, பக்கத்தில் ஏதாவது ஒன்று தேடுதுங்க. தேடிட்டு அப்படியே ஓடி போய் அவங்க கூட இருந்துட்டு அப்படியே எங்கேயாவது என்ஜாய் பண்ணிக்கிட்டு அப்படியே அவங்க கூட பேசிக்கிட்டு இன்ஸ்டாவில் ரீல்ஸ் பண்ணிக்கிட்டு அவங்களை இன்ஸ்டாவில் சேட் பண்ணிக்கிட்டு வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணிக்கிட்டு புருஷனுக்கு தெரியாமல் பண்ணுங்க. இப்போ புருஷங்காரங்கெல்லாம் வந்து நல்லா டீசெண்டாக ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு நல்லா சென்ட்டுக்கிட்டு அடிச்சுக்கிட்டு அவங்களும் கொஞ்சம் பந்தாவாக இருந்தாங்கன்னா எந்த பொண்ணு விட்டு போவா? நோட் பண்ணுங்கப்பா பின்றாம்பா. இப்ப விட்டுட்டு போறத பத்தி நான் கேட்கவே இல்லை. அதுக்காக தான் நான் அப்படி இப்படின்னு கொஞ்சம் மாத்திக்கினேன். என்ன அதுக்கு நீயா மாறணும்? இப்போ நீ என்ன ஏதாவது விட்டுக்கிட்டு ஓட்டனா? அட தூ, நான் என்ன பத்தி பேசுறேன், இப்ப நீ உன்னை பத்தி பேசுறியா? நான் ஏன் உன்னை ஸ்ட்ரைட்டிங் பண்ணக்கூடாது, ஏன் உனக்கு மேக்கப் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன்னா யாரும் அடுத்தவனை சைட் அடிச்சிடக்கூடாது. அதே பயந்தாடா எனக்கும் இருக்கும். இப்போ நான் என்ன பண்ணுவேன், இந்த மாதிரி இருக்கேன், நீ கொஞ்சம் மாடர்னா இருக்கிற பொண்ணு வந்துச்சுன்னா அதை கரெக்ட் பண்ணி போயிட்டுனா ஏன் நிலைமை? எனக்கு ஒரு மாதிரியாட்டா இருக்கும் ஜெரு. அவன் என்ன சொல்றான் கேப்போம். என் முகர கட்டையை பார்த்தா உனக்கு என்ன கலாய்க்கிறியா நீ? என்ன நீ வேற நானே அரை கிளவண்டி இப்பெல்லாம் என்னையே கேவலமா கலாச்சிட்டு இருக்காங்க தேடுறாங்க. எல்லாம் வந்து ஏன்டா உனக்கு இந்த வயசுல இதெல்லாம் சொல்லிட்டு என்னையே போயிட்டு நல்லா மண்டையம் இப்ப கேவலம் தடவை தேடுறாங்க. சின்ன பசங்களுக்கு கேவலம், பெரியவங்க சின்ன பசங்களையும் தேடுறாங்கடா. என்னடா நினைச்சிட்டு இருக்க நீ? நம்ம கிட்ட வர்றவளுக்கு எல்லாம் 1 ஹவருக்கு 500 ரூபாய்ல கேக்குறாளுங்க. காலம் எல்லாம் மாறி போச்சு. அதுக்குன்னு என்ன யோசிக்கிற? இல்ல நானும் ஒரு அப்ளிகேஷன் போட்டு வைக்கிட்டேன். நீ போட தேவையில்ல, ஆட்டோமேட்டிக்கா அப்படியே வரும். ஆப்போசிட்ல ஒரு ஐடி பொண்ணு சுத்தின்னு இருக்கு. அது போற வரப்பெல்லாம் என்ன ஒரு மாதிரியா பார்த்துக்கிட்டு இருக்கு. நானும் அப்படியே ஒரு அப்ளிகேஷன் போட்டு வச்சிடலாமான்னு நானும் ஒரு அப்ளிகேஷன் உங்க கையில போடலான்னு பாக்குறேன். இந்தா வாங்கிக்கோ. எனக்கு தெரியும்டா நீ நூல் விட்டது. அதனால தானே நானும் ஸ்ட்ரைட்னிங் பண்ணிக்கலாம், ஜீன் போட்டுக்கலாம், டிஷர்ட் போட்டுக்கலாம்னு சொல்றேன். எங்க போய் தொலைஞ்சிருவியன்றதுனால தான் நானும் மாறணும்ல. உங்களுக்குன்னு ஒண்ணு கிடையாது, இந்த பயத்தினாலதான் அவ அது பண்ணிட்டு இருக்குதுங்க. அப்படியெல்லாம் கிடையாது. நம்ம சரியா இருந்தா நம்ம ஹஸ்பண்ட் ஏன் நம்மளை விட்டு போறாங்க? அதே மாதிரி தான் நானும் சொல்றேன். புருஷங்காரங்க நல்லா அழகா ஸ்டைலா இருந்தா எந்த முன்னாடி விட்டு போறா? உன் பொண்டாட்டி கண்ணுக்கு இன்னொருத்த அழகா தெரிஞ்சானா அப்போ உன் மேல தப்பு இருக்குல்ல அர்த்தம். அததான் நான் சரி பண்ணிக்க பாக்குறேன். அதுதான் நானும் சரி பண்ணிக்க பாக்குறேன். அப்ப நீ உன்னை பாத்துக்கிற மாதிரி என்ன நான் பாத்துக்கணும், அது துட்ட கொடு. இனிமேல் நானும் ஜிம்முக்கு போறேன். 2 வேளை குளிக்க போறேன், 4 முறை பல்லு விளக்க போறேன், ஸ்டைலா கூலிங் கிளாஸ் போட்டுட்டு டிஷர்ட் போட்டுக்கிட்டு சின்ன பையன் மாதிரி பாட போறேன். நீ என்னைய மட்டுமே செட் அடிக்க போற. அதே மாதிரி நீ என்ன மட்டுமே சைட் அடிக்கணும், என் கூடவே இருக்கணும். ஓயாமல இந்த மூஞ்ச பார்க்க முடியாது. அதுக்கு தான் சொல்றேன், காசு கொடு. காசு வேணுமா? ஸ்ட்ரைட்னிங் பண்ணனும், ஜீன் இப்படி பிச்சை எடுக்கிற. என்ன இந்த பிச்சை எடுக்கிற படம் உங்க குடும்பத்துக்கு யாருக்குன்னு போலியா? வேற யார்கிட்டனா பிச்சை எடுத்தாதான் பிரச்சனை. உன்கிட்ட பிச்சை எடுக்கிறது தப்பே கிடையாது. காசு கொடு. நான் கூட்டு போயிட்டு ஸ்ட்ரைட்னிங் பண்ணி விடு. நானும் மாடர்னா ஆகி காட்டுறேன். நீ அந்த ஐடி பொண்ணை எப்படி சைட் அடிக்கிற அதே மாதிரி என் பக்கம் திரும்பி நீ என்ன சைட் அடிக்கணும். இஸ் இட்? இஸ் இட்? அப்ப 2 பேருக்கும் சேலஞ்ச் வச்சுக்கலாமா? சேலஞ்ச். சரி வா போலாம்.